இறைப்பற்றுள்ளோருக்கு நன்மை செய், உனக்கு கைமாறு கிடைக்கும். அவர்களால் இயலாவிடினும் உன்னத இறைவன் கைமாறு செய்வான். சீராக்கின் ஞானம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்திய இறைவார்த்தையோடு டாக் வித் காட் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். இறையாசிரியருடன் சந்தோஷமாக இருக்கிறேன், நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உன்னத இறைவனின் கைமாறை பெற இறை பற்றுள்ளோருக்கு நன்மைகள் செய்வோம். இன்று திருவிவிலியம் எழுதுதல் நாள் 24. தொடக்க நூல் 40ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. கைதிகளின் கனவுகளும் யோசேப்பின் விளக்கங்களும் என்ற தலைப்பிலே கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை சற்று அலசுவோம் வாருங்கள். போத்திபாரின் வீட்டிலிருந்து குற்றவாளியாய் கூண்டில் அடைக்கப்பட்ட யோசேப்புக்கு ஆண்டவர் பேரன்பு காட்டி சிறை மேலாளன் பார்வையில் அவருக்கு தயை கிடைக்கும்படி செய்கின்றார். எனவே சிறை மேலாளன் சிறையில் இருந்த கைதிகள் அனைவரையும் அங்கு செய்யப்பட்ட வேலைகள் அனைத்தையும் யோசேப்பின் பொறுப்பில் ஒப்படைக்கின்றார். அவர் பொறுப்பில் விடப்பட்ட எதை பற்றியும் சிறை மேலாளன் விசாரிப்பதில்லை. ஏனெனில் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். செய்த யாவற்றிலும் அவருக்கு வெற்றியை அளித்தார். இது ஒருபுறம் இருக்க, எகிப்து மன்னனுக்கு மது பரிமாறுவோனும் அப்பம் தயாரிப்போனும் தங்கள் தலைவனாகிய எகிப்திய மன்னனுக்கு எதிராக குற்றம் செய்தனர். ஆகவே பார்வோன் மன்னன் அவர்கள் மீது கடும் கோபம் கொண்டு காவலர் தலைவன் வீட்டிலிருந்த சிறைச்சாலையில் அவர்களை அடைத்து வைத்தான். யோசேப்பு அடைக்கப்பட்டிருந்த இடமும் அதுவே. காவலர் தலைவனோ அவர்களை யோசேப்புடன் சிறையில் இருக்குமாறு குறித்தான். யோசேப்பும் அவர்களை கண்காணித்து வந்தார். அவர்கள் பல நாட்கள் சிறையில் இருந்தனர். எகிப்திய மன்னரால் சிறைப்படுத்தப்பட்டிருந்து மது பரிமாறுவோன் அப்பம் தயாரிப்போன் இருவரும் ஒரே இரவில் கனவு கண்டனர். ஒவ்வொரு கனவும் வெவ்வேறு பொருள் கொண்டிருந்தது. காலையில் யோசேப்பு அவர்களிடம் வந்தபோது அவர்கள் கவலையாய் இருக்க கண்டார். தம்முடன் தம் தலைவன் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த பார்வோனின் அதிகாரிகளை நோக்கி அவர், இன்று உங்கள் முகம் இவ்வளவு வாடி இருப்பதேன் என்று வினவினார். அவர்கள் தாங்கள் இருவரும் கண்ட கனவுகளை சொன்னார்கள். அதை எங்களுக்கு விளக்கிச் சொல்லுவார் யாருமில்லை என்று பதில் கூறினர். யோசேப்பு அவர்களை நோக்கி, கனவுக்கு பொருள் சொல்வது கடவுளுக்கு உரியதல்லவா? என்னிடம் விவரமாக சொல்லுங்கள் என்றார் யோசேப்பு. அப்போது மது பரிமாறுவோர் தலைவன் தன் கனவை பற்றி சொல்லத் தொடங்கினான். என் கனவில் ஒரு திராட்சை கொடி எனக்கு முன் தோன்றியது. அந்த திராட்சை கொடியில் 3 கிளைகள் இருந்தன. அவை அரும்பி பூத்து கொத்து கொத்தாய் பழுக்க கண்டேன். என் கையில் பார்வோனின் கிண்ணம் இருந்தது. நான் பழங்களை பறித்து பார்வோனின் கிண்ணத்தில் பிடிந்து அந்த கிண்ணத்தை பார்வோனின் கையில் கொடுத்தேன் என்றான். யோசேப்பு அவனை நோக்கி, கனவின் பொருள் இதுவே. 3 கிளைகளும் 3 நாட்களை குறிக்கும். இன்னும் 3 நாட்களில் பார்வோன் உன்னை தலை நிமிரச் செய்து உன்னை மீண்டும் முன்னைய பதவியில் அமர்த்துவான். முன்பு நீ பார்வோனின் மது பரிமாறுவோனாய் இருந்த காலத்தில் செய்தது போல அவன் கிண்ணத்தை அவன் கையில் கொடுப்பாய். உனக்கு வாழ்வு நலமாய் அமைந்த பின் என்னை மறவாமல் எனக்கு தயை காட்ட வேண்டுகிறேன் என்று யோசேப்பு அவனிடத்திலே கூறினான். பார்வோனிடம் சொல்லி என்னை இச்சிறையிலிருந்து விடுவியும் என்றார். ஏனெனில் நான் எபிரேயரின் நாட்டிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்டேன். என்னை காவற்கிடங்கில் தள்ளிவிடும் அளவிற்கு நான் யாதொன்றும் செய்யவில்லை என்றார் யோசேப்பு. யோசேப்பு இவ்வாறு தகுந்த விளக்கமளித்ததை கண்டு அப்பம் தயாரிப்போரின் தலைவன் அவரிடம், நானும் ஒரு கனவு கண்டேன். இதோ 3 அப்ப கூடைகள் என் தலையில் இருந்தன. மேற்கூடையில் பார்வோனுக்காக சுட்ட பல வகை அப்பங்கள் இருந்தன. பறவைகள் வந்து என் தலைமையிலிருந்த கூடையிலிருந்து அவற்றை தின்று விட்டன என்றான். அதற்கு யோசேப்பு, கனவின் பொருள் இதுவே. 3 கூடைகளும் 3 நாட்களை குறிக்கும். இன்னும் 3 நாட்களில் பார்வோன் உனது தலையை வெட்டி உன்னை கழுமரத்தில் ஏற்றுவான். பறவைகள் வந்து உன் சதையை தின்னும் என்றார். 3ஆம் நாள் பார்வோனின் பிறந்த நாள் விழா. அன்று தன் அலுவலர் அனைவருக்கும் அவன் விருந்து அளித்தான். அந்த அலுவலர் முன்னிலையில் மது பரிமாறுவோரின் தலைவன் அப்பம் தயாரிப்போரின் தலைவன் ஆகிய இருவரின் தலைகளையும் நிமிர்த்தினான். மது பரிமாறுவோரின் தலைவனை முன்னைய பதவிக்கு உயர்த்த முன்பு போல் அவன்
பார்வோனின் கையில் கிண்ணத்தை கொடுக்கலானான். ஆனால் அப்பம் தயாரிப்போரின் தலைவனை பார்வோன் கழுமரத்தில் ஏற்றினான். யோசேப்பு அவர்களுக்கு விளக்கிச் சொன்னபடி இவ்வாறு நடந்தது. ஆனால் மது பரிமாறுவோரின் தலைவன் யோசேப்பை பற்றிய நினைவே இல்லாமல் அவரை மறந்துவிட்டான். இவ்வாறு தொடக்க நூல் 40ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து தொடக்க நூல் 41ஆம் அதிகாரத்திலே பார்வோன் அரசனின் கனவுகளும் யோசேப்பின் விளக்கங்களும் என்ற தலைப்பிலே கொடுக்கப்பட்டுள்ளது. அது என்னவென்று நாளை பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.